அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டிலும் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் அமலுக்கு வந்தன. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளன. இதில் குறிப்பாக காவல் நிலையத்திற்கு நேரில் செல்லாமலே ஆன்லைன் மூலம் புகார் அளிக்கும் வசதி உள்ளிட்ட பல்வேறு நடைமுறை மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த புதிய சட்டங்கள் தொடர்பாக 1 மாதம் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர். தமிழ்நாட்டில் இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு. அது தொடர்பாக காவல்துறையினருக்கு என்ன மாதிரியான பயிற்சி கொடுக்கப்படுது? ஆங்கிலேயர் காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகியவற்றிற்கு மாற்றாக 3 புதிய சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அந்த சட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா மற்றும் பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த சட்டங்களின் அடிப்படையில் தான் இனிமேல், அதாவது இன்றிலிருந்து வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக காவல்துறையிடம் இணைய வழியாக புகார்களை பதிவு செய்தல், மின்னணு முறையில் சம்மன் அனுப்புதல், தீவிர குற்ற சம்பவங்களில் நிகழ்விட ஆதாரங்களை சேகரிப்பை, கட்டாய வீடியோ பதிவு செய்வது ஆகியவை இந்த புதிய சட்டங்கள் மூலமாக அமுல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த சட்டங்களில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புதிய சட்டத்தின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை புத்தகங்கள் காவல்துறை டிஜிபி அலுவலகத்திலிருந்து அனைத்து மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் இருப்பில் இருக்கக்கூடிய, அதாவது ஏற்கனவே இருப்பில் இருக்கக்கூடிய பழைய முதல் தகவல் அறிக்கை புத்தகத்தில் புதிய சட்டத்தின் பெயரை அந்தந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிகளே கைகளால் திருத்திக் கொள்ளலாம் எனவும், இல்லை அச்சின் வடிவில் முதல் தகவல் அறிக்கையில் சீல் வைத்து கொள்ளலாம் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த புதிய சட்டங்கள் தொடர்பான பயிற்சி வகுப்புகள் அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் அடிப்படையில் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையிலும் காவல் துணை ஆணையர் உட்பட்ட இடங்களிலும் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சி வகுப்புகள் மூலமாக முதல் எஃப்ஐஆர் பதிவு செய்பவர்கள் மட்டுமல்லாமல் ஆன்லைனில் எஃப்ஐஆரை பதிவேற்றம் செய்வதற்கான நடைமுறைகளும் முழுமையாக பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 1 1க்கும் பிறகு நடைபெறும் குற்றங்களுக்கு மட்டுமே புதிய சட்டத்தினை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னதாக நடைபெறக்கூடிய குற்றங்கள் பழைய ஐபிசி, அதே போல சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் ஆகியவற்றின் மூலமாக பதிவு செய்யலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. முழுமையாக இந்த சட்டம் எழுத்து வடிவிலான கொண்டு வருவதற்கான கால அவகாசங்கள் இன்னும் இருக்கிறது. எனவே அதற்கான பயிற்சிகள் அந்தந்த காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட இடங்களில் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டிருக்கிறது. 4 நாட்கள் இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தரமணி அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர், அதே போல சட்ட ஆலோசகர், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆகியோர் உட்பட்ட ஒரு குழுவினர் காவல்துறையினருக்கு இந்த பயிற்சியை வழங்கியிருக்கிறார்கள். புதிய சட்டங்களை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், அதே போல அந்த சட்டத்தினுடைய பிரிவுகள் என்னென்ன என்பது தொடர்பான விரிவான ஒரு பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்பட்டு தமிழகத்தில் இன்று முதல் அந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அமுலுக்கு வந்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.